Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஒருவர் உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்க. யார் அந்த நபர்? ஏன் உங்களை இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அண்ட் என்ன ரீசனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் பிரேஸ்லெட். ஓகேவா? ஸோ இந்த எல்லோ கலர் பிரேஸ்லெட் தான் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த ஹார்டின் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ஹார்டின் இந்த இது பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 வந்துட்டு நம்பர் 2. ஓகேவா? ஸோ இந்த டைஸ் இதை நீங்கள் டைஸுங்கிறத வச்சு கூட சூஸ் பண்ணுறதுனால ஓகே தான், இல்லை இதில் இருக்கிற நம்பர் 2 அப்படிங்கிறத வச்சும் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 3 பைலில் இருக்கு, எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம், பிகாஸ் இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம், ரைட்? ஸோ யார் அந்த நபர் உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்க? ஓகே, அண்ட் என்ன ரீசனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம். ஓகே, இந்த நபர் பொறுத்த வரைக்கும் மேபி லைக் உங்களுடைய ஒரு சில பேர் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கீங்க. நிறைய டைம் அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண டைமில் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்கள் 2 பேர்த்தோட ஜேர்னி இட்ஸ் ஒரு ரொம்ப நாட்கள்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஹீலிங் இருந்திருக்கும், லைக் ஒரு நிறைய சைலன்ஸ், நிறைய ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருந்திருக்கும், மோஸ்ட்லி சேட்டிங் நிறையா இருந்திருக்கும். ஸோ நிறைய ஒரு சப்போர்ட். ஆக்சுவலி அந்த நபருக்கு லைஃப்பில் மேபி ஏதோ ஒரு லாஸில் இருந்தப்போ, இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தப்போ நீங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்திருப்பீங்க இல்லையா? மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் உங்களோட ப்ரியாரிட்டிஸை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த நபருக்கு லைஃப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த நபர் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமில் இருந்து ஹீல் ஆகி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நபராக வெளியே வந்திருப்பாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் மறந்துருக்கலாம், நன்றி இல்லாமல் நடந்திருக்கலாம். இந்த நபர் யாரா வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு, ஃபேமிலி, கசன், இல்லை ஒரு லவ்வர்ஸ், எக்ஸ் பார்ட்னர், யாரா வேணா இருக்கலாம். ஈவன் இப்போ கூட உங்கள் லைஃப்பில் கரண்ட்லி இருக்கலாம், பட் நோ கான்டாக்ட், இல்லைன்னா அவ்வளோக்கு பேசாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் நன்றி மறந்த நபராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க லைஃப்ல ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நீங்க இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு வழியில. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த நபரோட பிஹேவியர்ஸ் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா நீங்கள் ரைட் நோ மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். அந்த நபரை விட்டுட்டு எனக்கு வேண்டாம், ஓகே நான் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். பட் அந்த நபருக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது,
லைக் ரொம்ப ஒரு செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. பழைய ஞாபகங்கள், பழைய கஷ்டங்கள் அதெல்லாம் ரீகால் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் உதவி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு ரீகால் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நபர் ரைட் நவ் மேபி ஒரு கெரியர்லையும் சரி லைஃப்லையும் சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல செட்டில்டாக இருப்பாங்க, நல்ல க்ரோத். அது ஆக்சுவலி வந்து என்னன்னா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த க்ரோத் வந்திருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் அவங்கள நிறைய மாற்றிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சைலண்ட், ஒரு மெச்சூர்டு, ஒரு ஆம்பிஷியஸாக மாற்றிருப்பீங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹெல்ப்பை வச்சு இன்னைக்கு நிறைய நல்ல இடத்துல வந்து இருக்கலாம் அந்த நபர். ஓகேங்களா? ஸோ மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளரையும் நிறைய இருந்திருக்கும். மோர் ஆஃப் ஹீலிங். அண்ட் இப்போ அந்த நபர் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. லைக் எதுவுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாட்கள் வந்துட்டு இந்த நபருக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் எந்த தாட்ஸுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இடப்பட்ட டைமில் ஏதோ ஒரு ஞாபகங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அவங்க யார்கிட்டயாவது கேட்டிருக்கோம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்ப்போம். எஸ், நீங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் லக் சாம். ஓகே, ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் யூ அவங்களுக்கு. ஆனால் மேபி லைக் இப்போ ஏன்னோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு இப்போதான் திடீர்னு அந்த ஒரு தாட்டெல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரிக்ரெட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் செக் லெட்டர்ஸ் ரேண்டம்லி நம்ம பார்ப்போமா? ஓகே, ஸோ இது அந்த நபருடைய நேமில் இருக்க லெட்டராக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர், இனிஷியல், எனி திங். ஓகேவா? HPB. HPB. ஓகேவா? இதில் இருக்கிற ஏதோ ஒரு லெட்டர்ஸாக இருக்கலாம். ஒன் மோர். ஓகே, டபுள் கே வந்திருக்கு. கே அண்ட் டி. ஓகே, டபுள் கே வந்திருக்கு. ஓகே, HSK. ஐ திங்க் கே பிளேஸ் அ மேஜர் ரோல்னு நினைக்கிறேன். KH ரெண்டுமே நிறைய டைம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் அவங்களோட நேம்ல இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒரு பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர் உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்க? ஓகே, இந்த கார்டு நான் எடுத்துக்கிறேன். ஜம்ப் ஆகி வந்துச்சு. Versus 4. சரி, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. பிகாஸ் எனர்ஜி அப்படிதான் காமிக்குது. மேபி இந்த நபர் வந்துட்டு அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அதை வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு லவ் கைண்ட் ஆஃப் பாண்டிங் தான் அதிகமாக தெரியுது. அண்ட் இந்த இடத்துல ரொம்ப குயிக்காக டெசிஷன் அந்த டைமில் எடுத்த மாதிரி இருக்கு. லைக் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான உணர்வுகளும் இருக்கு. அண்ட் இந்த பர்சன் வந்து மேபி லைக் 2 பேரும் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். இந்த நபருக்கு ஏதோ ஒரு வழியில வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. திருப்பி திருப்பி உங்க ஞாபகங்கள், அந்த இன்சிடென்ட்ஸ் வர மாதிரி இருக்கு. சம்திங் ரிலேட்டட் டு பாஸ்ட். மேபி இப்போ நீங்க வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். பட் வந்து சம்திங் அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப வந்து உங்களோட தாட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அந்த டைம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்ரெட் ஆல்சோ இருக்கு. பிகாஸ் ஐ திங்க் பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இது ஒரு லவ் கைண்ட் ஆஃப் பாண்டிங் தான் ஸ்ட்ராங்காக காமிக்குது.
அண்ட் உங்களை இழந்ததை நினச்சி ரொம்பவும் ரிக்ரெட் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. பிகாஸ் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வெரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்திருக்கலாம். மேபி இது ஒரு சில பேருக்கு அந்த சைடு சொல்கிறேன், ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ்வாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் க்ரஷ், அது மாதிரி ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யோசிச்சிருக்காங்க. பட் ஆனால் எப்படி ரீச் அவுட் பண்ணுறது, எப்படி வந்து மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு, அந்த நபருக்கு. இப்போ அந்த நபர் ஹாப்பியாக இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்த கார்டு முன்னாடி வந்துச்சுல, ஹாப்பியாக இல்லை. எஸ், மேபி அந்த நபரோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கலாம். மேபி இப்போ அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணியிருக்கலாம். லைக் எஸ், கரண்ட்லி அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை மேரீட் ஆன மாதிரியான ஒரு சைன்ஸ் தான் காமிக்குது. பட் ஸ்டில் வந்துட்டு உங்களை மாதிரி அவங்களுடைய கரண்ட் லைஃப்பில் இருக்க பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியலை. லைக் நிறைய வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு அவங்க சைடில். ஸோ அது ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த பாண்டிங், பாஸ்ட் பாண்டிங் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் ரீகனெக்ட் ஆகுமா, திருப்பி மறுபடியும் ஒன்று சேருவீங்களா அப்படின்ற எண்ணங்களும் கூட இருக்கு, ஆசைகள்லாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நபராக மாறி இருக்கீங்க கரண்ட்லி. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது உங்ககிட்ட. ஒரு போல்ட்னஸ் இருக்கு அண்ட் ஒரு வெரி குட் அட்ராக்டிவ் பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மாறி இருக்கு. அண்ட் அந்த நபருக்கு வந்துட்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. லைக் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சொன்னால் எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கு, வெளியே தெரியவே தெரியாது. பட் எனி டைம் ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அது இப்போ கிடையாது. மேபி லைக் இட்ஸ் ரேர் சான்ஸ், பட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இந்த ஃபியூச்சர், இப்போ இல்லை. அந்த நபரோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாம இருக்காங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய ஓவர் திங்கிங், நல்லா ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க. மேபி கரண்ட்லி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க லைஃப்ல. ஸோ அதுக்கான ஒரு ஹீலிங்கிறது உங்ககிட்ட இருந்தா கிடைக்கும்னு நம்புறாங்க. அந்த ரியலைசேஷனே வந்துட்டு ரீசெண்ட் இன்சிடென்ட் ஒரு ஏதோ ஒரு விஷயத்து மூலயமா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் பார்ப்போம். அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் இல்லைன்னா வந்துட்டு அவங்க நேம்குள்ளார இருக்க வாய்ப்பு இருக்கு. UTR. ஓகே, now second time. ஓகே, இது விழுந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன். HEC. One more, final. The user is likely asking for an expansion. BUH. Okay, that's all. Pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். யார் அந்த நபர் உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்க? திஸ் பர்சன் மேபி ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும்.
இட் குட் பி ஒரு ஃப்ரெண்ட், இல்லைன்னா வந்துட்டு கசன் ஆர் சிஸ்டர்ஸ் பாண்டிங் ஆர் சம் ஃபேமிலி ரிலேட்டட் பாண்டிங், ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கும். அண்ட் இந்த நபர் வந்துட்டு இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் நேச்சர் இருக்கலாம் அவங்களுக்கு. லைக் என்றைக்குமே நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், டாப்ல நிற்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் உங்ககிட்டயுமே வந்துட்டு நிறைய டைம்ல வந்து போட்டி போட்டிருப்பாங்க. பேசுவாங்க, பிடிக்கும், பட் ஸ்ட்ராங் ஓவர் திங்கர். எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டு, ஓவரா இவங்களாவே கற்பனைகள் பயங்கரமா வந்துட்டு பண்ணிட்டு நிறைய டைம் அதனால அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். இந்த நபர் நிறைய டைம், இன்ஃபேக்ட் இப்போ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், வெரி டிஸ்டன்ஸ், பிசிக்கலி ஆல்சோ டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். ஆனா இந்த நபர் அவங்களாவே நிறைய விஷயங்களை ஓவர் திங்க் பண்ணி உங்களை ஒரு காம்படிட்டரா நினைச்சு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் அவங்க கிட்ட உங்க பாசத்தை காமிக்க ட்ரை பண்ணியும் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய அவங்களால எமோஷ்னலி ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க, ரொம்ப லோன்லினஸ், ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, நிறைய தனியாக யோசிச்சிருப்பீங்க. அவங்க உங்களை வந்துட்டு ஒரு அந்த பாசம்ங்கிறத தாண்டி ஒரு தேவைன்னா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த நபர் நடந்திருக்கலாம். பட் அந்த நபரை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட உங்களால இல்ல நிச்சயமா அந்த நபரை நான் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பிகாஸ் அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸா இருக்கும், சுத்தமா எக்ஸ்பிரஷனே இருக்காது. ஃபேஸை பார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனே இல்லாத ஒரு நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தட் பர்சன் இஸ் வெரி, ஒரு சில பேருக்கு ஒரு நெகட்டிவ், அண்ட் அவங்களால நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. அண்ட் ஸோ இப்போ அந்த நபர் ஆக்சுவலி உங்களை ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. பிகாஸ் மற்றவங்களுக்காக உங்களை ஒதுக்கிட்டு போனாங்க. யாருக்காக உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு ஒதுக்கிட்டு போனாங்களோ அந்த நபர் இப்போ அவங்க லைஃப்ல இல்லாம இருக்கலாம். ஸோ இப்போ உங்களோட வேல்யூ வந்து தெரியுது. புரியுதா? அந்த நபரால நிறைய லைஃப்ல யோசிச்சிருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஓவர் திங்கிங். நீங்க உங்களோட வேல்யூவே நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தீங்களோ அந்த அளவுக்கு அவங்களாலதான் நீங்க காயங்கள், அவமானங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன், ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு. அந்த நபர் உங்களுக்கு அந்த பாஸ்ட்ல ஏற்படுத்தின அந்த காயம் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு மெமரியா ஹோல்ட் ஆயிருக்க மனசுல. ஸோ இன்னும் இப்போ அந்த நபர் திரும்பி வந்து பேசினா கூட நீங்க கரெக்டா பேசுற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் வந்து அந்த பெயின் உங்களால மறக்க முடியல. பைல் நம்பர் 3, அந்த பெயின் இஸ் சோ ரியல். உங்களுக்கு பாசம் இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. பட் என்ன அப்படின்னா அந்த நபர் வந்துட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த காயங்கள், இந்த பாஸ்ட், அது ஒரு ரீசனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நவ் பைல் நம்பர் 3 இஸ் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். நீங்க திருப்பி அந்த நபரை வந்து அக்செப்ட் பண்றீங்களா பண்ணலையா, தட் இஸ் அப் டு யூ. பட் ஆனா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி, ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு தெரியுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் பார்ப்போம். இது வந்து அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர், நேம் ஆர் அவங்களோட இனிஷியல் A, P, X. K, U, V. G, O, X. Okay? So that's all for pile number 3. Thank you. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. 3மே குவைட் யூனிக்கா இருக்கு. அண்ட் இதெல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு. நன்றி.